மார்ச் மாதம் 3ஆம் தேதி கிரகணம் உண்டா இல்லையான்னு, சென்னையிலலாம் உண்டா இல்லையான்னு டவுட்டா? எந்தெந்த ஊரில் இருக்குது இல்லை கிரகணம் இருக்கா இல்லையா, ஏகப்பட்ட சந்தேகங்கள். ஒருத்தரும் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. குழப்பமா? சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் அந்த டயத்தோட ஒரு ஊர்லேயும் எப்படி எப்படி இருக்குதுன்றதை பார்த்துடலாமா? அரியன் மணப்பாக்கம் யூனி கேசவன் வாத்தியார். இதே மாதிரி நிறைய வந்துட்டு இருக்குது, நிறைய வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இருக்குங்கிறாவா இல்லைங்கிறா. என்ன வாத்தியார் இப்படி இருக்குது, பண்ணணுமா வேண்டாமான்னு இந்த லௌகிக்கத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஏகப்பட்ட பேருக்கு ஒரே குழப்பம். பண்ணணுமா வேண்டாமா? அதுலேயும் சில வாட்ஸ்அப்லாம் வந்து இந்த ஸ்தாபனத்திலேருந்து வந்திருக்குது பண்ண வேண்டாம், அந்த ஸ்தாபனத்திலேருந்து வந்திருக்குது பண்ண வேண்டாம், இதில் வேண்டாம் அதில் வேண்டாம். ஆனால் எந்த ஸ்தாபனத்திலிருந்தும் இந்த பண்ண வேண்டாம்னு வரக்கூடியவாளுடையது அவளுடைய லெட்டர் பேடில் வரல. அதாவது ஸ்தாபனத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், வாத்தியார்கள்கிட்ட இருக்கிற லெட்டர் பேட் இருக்காது. வரலங்கிறது நான் வந்து குத்தமாக சொல்லலை. ஒரு ஊர்லேயும் சூரிய அஸ்தமனம் சந்திர கிரகணம் மோட்சத்துக்கு முன்னாடி எந்தெந்த ஊர்லலாம் சூரியாஸ்தமனம் ஆயிடுறதோ அங்கே புண்ணிய காலம் உண்டு. வடுவூர் ஸ்ரீ ஊவே கோவிந்தாச்சார் சுவாமி அவர்கிட்ட இன்றைக்கி மார்ச் 1ஆம் தேதி சாயங்காலம் சுவாமிகிட்ட பேசியிருந்தப்போ என்னன்னா இந்த மாதிரி இருக்கே அப்படின்னப்போ சுவாமி சாதிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தாலும் கேசவா அன்றைக்கி புண்ணிய காலமாகத்தான் எடுத்துக்கணும். எந்தெந்த ஊரில் அந்த சூரிய உதயம் ஆகி, அதாவது சந்திர கிரகணம் மோட்சத்துக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்தோ, எந்தெந்த ஊர்லலாம் சந்திர கிரகணத்துக்கு முன்னாடி சூரியாஸ்தமனம் ஆயிடுத்தோ புண்ணிய காலம், அது 2 நிமிஷம் இருந்தாலும் கூட சரி, அந்த சமயத்தில் சங்கல்பத்தை மாத்திரம் பண்ணினுட்டு, அதுக்கு முன்னாடியே தீர்த்தமாட்டு ரெடியாக இருந்து சங்கல்பத்தை பண்ணினுட்டு, அதாவது சந்திரோபராக புண்ணிய கால சிராதம் இல்ல தர்ப்பண ரூபேன அத்தியகரிஷியே அப்படின்னு சொல்லி சங்கல்பத்தை பண்ணிட்டு மேற்கொண்டு தர்ப்பணங்கள்லாம் பண்ணிட்டு மோட்ச ஸ்நானம் மேற்கொண்டு போஜனம் இத்தியாதி அப்படின்னு சுவாமி சொன்னார். அதை இங்கே எல்லார்ட்டையும் பிரஸ்தாபிச்சுடுறேன். ஸோ இதோடைய முக்கிய விஷயம், சந்திர கிரகணம் மோட்சத்துக்கு முன்னாடி எந்தெந்த ஊர்லெல்லாம் சூரிய ஹஸ்தமனம் ஆயிடுத்தோ அங்கே புண்ணிய காலம் உண்டு. குழப்பம் வேண்டாம், சுலபமாக எடுத்துக்கலாம். முக்கியமாக பம்பாயில் அந்த ஊரில் மகாராஷ்டிர பண்டிதர்கள் எல்லாரும் சொல்கிறது, மகாராஷ்டிரா பம்பாயில் கிரகணம் எல்லாரும் அனுஷ்டிக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டா. நாம் எந்த ஊரில் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அனுஷ்டிக்க வேண்டியது. அடியந்தாசன் மணப்பாக்கம் யூனி கேசவன் வாத்தியார். பாக்கி எல்லாம் அவாவா ஆச்சாரியால் சொல்கிற பிரகாரம் பண்ணிக்க வேண்டியது. தாசன் தர்மா இன் கர்மா சேனல் யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டைரெக்டாக மெசேஜ் வரும். தாசன்